அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இரவன் குலத்தில் அப்படின்னு சொன்னாங்க. இயக்குனராக எனக்கு தெரியுறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் எனக்கு பழக்கம் மதுரையில. அவருடைய தம்பி தான் நந்தா பெரியசாமி. நந்தா பெரியசாமி முதல்ல சந்திக்கிறது வந்து கலசா டப்பிங்ல நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு நந்தா பெரியசாமி மேல கல்லூரி மிக்சிங்ல இருந்தார். மிக்சிங்ல இருந்தவர் கீழே வந்து யுவன்கிட்ட போய் அது மேல வந்து பாருங்க போய் மேல போய் பாருங்க. இந்த இன்ட்ரோல் பிளாக் அது ஒரு இலக்கணம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நல்லா இருக்கு. காட்டுனா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த காலேஜ் கவர் அந்த காப்பாங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்புறம் படம் முடியுமா, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே வந்து படத்தை பற்றின டாக் கொஞ்சம் அதிகம். ஒரு புது டேரக்டர் நல்லா வந்துருக்குது, நல்ல படமா இருக்கு. அப்போ நான் வந்து நல்லா கூப்பிட்டு என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். அந்த கதையை 2 லட்சமா அது ஞாபகம் இல்லை சொல்றாரு. ஆனா படம் தான் பண்ணி கொடுக்கல. 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். இப்ப படம் ரிலீஸ் டைம்ல இதே தெலுங்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் அவங்களுக்கு பணம் சாட்டேஜ் தேவைப்படுது, பணம் சாட்டேஜ் இருந்தது. சௌத்ரி சார் அப்ப என்னோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. இப்போ அவர் என்கிட்ட சொல்றாரு, ஏன்னா என்னப்பா இந்த படம் நல்லா இருக்கு, நான் கூட மிக்சிங் கொஞ்சம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு. சரி அப்ப நீ போய் தெலுங்கு வாங்கிட்டேன், அது என்ன வேலை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் வந்து அவருக்காக வந்து நின்று என்ன நந்தா இருக்காரு, ஆரியா இருக்காரு, இருக்காரு, எல்லாருமே நிக்கிறாங்க. அப்போ நான் கேட்கிறேன், நந்தா கூப்பிட்டு பணம் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா சவுத்திருக்காரு, பணம் கொடுத்துருக்காரு, அது செக்கு கொடுத்துருக்காரு, ஐயாயிரம் வர சொல்லியிருக்காரு, எதுனாலும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க, கொடுத்துருங்க